கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஜனநாயகன் படப்பிடிப்பில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 1 லிட்டர், அரை லிட்டர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஜனநாயகன் படப்பிடிப்பில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்பாடு என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜாஃபர் இணைகிறார். ஜாஃபர், விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடி கிராமத்தின் மலை உச்சியில் கடந்த 3 தினங்களாக தாவேக தலைவரும் முன்னணி நடிகருமான விஜயின் ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து 3வது நாளான இன்று தாண்டிக்குடி கிராமத்தின் உச்சி பகுதியில் அசன்கொடை வனப்பகுதி அருகே படப்பிடிப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டு கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களை அரசு அதிகாரிகள் சோதனையிட்டு பறிமுதல் செய்வதுடன் பசுமை வரியும் விதித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடைபெறும் பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்களின் பயன்பாடு அதிகரித்து காணப்படுகிறது. கொடைக்கானல் வரும் சுற்றுலா பரிசோதனைக்கு உட்படுத்தும் துறையினர் இந்த திரைப்படத்திற்கு வருபவர்களை மட்டும் பரிசோதனை இல்லாமல் எந்த வகையில் மலைப்பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் என பொதுமக்களிடையே கேள்வியும் எழுந்துள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட பொது சுகாதார பிரிவினர் சோதனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும், பாட்டில்களை பறிமுதல் செய்யவும், அதற்குண்டான பசுமை வரியை விதிக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ஜாஃபர், விவரங்களுக்கு.